வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆழியாரில் உள்ள அறிவு திருக்கோவில். அறிவுக்கு ஒரு கோவில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, அறிவு திருக்கோயில்கள். அதில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்ந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆழியார் அறிவு திருக்கோயிலில் தான். இறுதி வரைக்கும் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. இப்பயும் மகானுடைய மணிமண்டபம் இருக்குது. ஆழியார் எங்கே இருக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு போகணும். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிற ரோட்டில் ஆழியார் டேம் வரும். ஆழியார் டேமுக்கு அடுத்த ஸ்டாப் அருட்பெருஞ்சோதி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆழியார் அறிவு திருக்கோவில். இது என்ட்ரன்ஸில் உள்ளார வந்தீங்கன்னா சுற்றி இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இருக்குது. இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பில்டிங் தெரியுது இல்லைங்களா? இங்கே தான் வள்ளலாருடைய மணிமண்டபம் வச்சுருக்காங்க. வள்ளலாருடைய சிலை வச்சுருக்காங்க. வள்ளலாருக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் உள்ளுணர்வாக நிறைய கனெக்ஷன் இருக்குன்றது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இது ரொம்ப இயற்கையான இடம், ரொம்ப அழகாக இடம் இருக்கும். இங்கே பயிற்சிக்கு வரவங்க எல்லாம் 5 நாள் பயிற்சியாக இருந்தாலும் சரி, 1 மாத பயிற்சியாக இருந்தாலும் சரி, ஐயோ பயிற்சி முடிஞ்சிடுச்சே, இந்த இடத்த விட்டு போகணுமேனு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் போவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம பார்க்குறது மலையை ஒட்டின மாதிரியே இருக்கும் பாருங்களேன். இதுதான் மலை இருக்கும். மலைக்கு கீழ் அடிவாரத்தில் இந்த இடம் அமைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப பாருங்கள், இது ஓம்கார மண்டபம் சொல்லுவாங்க. இந்த இடம் ஓம்கார மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் எழுதிய எழுமின் விழுமின் என்ற புத்தகத்தில் இந்த நூற்றாண்டில் ஒரு மகான் வருவார். அவருக்கு ஓம்கார வடிவில் ஒரு மண்டபம் ஏற்படும் அப்படின்னு தென்னிந்தியாவில் ஏற்படும்னு குறிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஓம்கார மண்டபம். இது டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்ற ஷேப்பில் இருக்கும். இங்கே வகுப்புகள்லாம் நடக்குது. ஓகேங்களா? இது சோலார் பேனல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே கிளாஸஸ்லாம் நடக்கும். இங்கே ஆசிரியர்கள்லாம் தங்கிறதுக்கான குவார்டர்ஸ் இதுக்கு பின்னாடி மெஸ் இருக்கும். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு 500 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஹால் இருக்குது. ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் தங்கிறதுக்கான இடம் எல்லாமே இங்கேயே இருக்குது. மெஸ் வசதி இதெல்லாம் கூட இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த ஆழியார் அறிவு திருக்கோயிலில் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, 1 மாத பயிற்சி மற்றும் 1 வார பயிற்சி, அந்த பயிற்சியில் எப்படி கலந்துக்கலாம், என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றத விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆழியாறு அறிவு திருக்கோவிலில் 5 நாள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அடிப்படை பயிற்சி நடைபெறுகிறது. அது ஒரு உறைவிட பயிற்சி, உறைவிட பயிற்சின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெசிடென்ஷியல் கோர்ஸ். நம்ம அங்கேயே தங்கி 5 நாளும் பயிற்சி பெறலாம். அதுக்கு ஒரு எளிய கட்டணம் தான் இருக்குது. அதனுடைய கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு 3500 ரூபாய் மட்டும்தான். அந்த பயிற்சியை பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கூகுளில் போயிட்டு வேதாத்ரி மகரிஷின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு vedhatri.edu.in அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். வேதாத்ரி மகரிஷி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, அந்த வெப்சைட்டில் போங்க. அதில் கோர்சஸ் அட் ஆழியார் அண்டு டிடிசின்னு இருக்கும். அதாவது ரெசிடென்ஷியல் கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதில் அந்த ரெசிடென்ஷியல் கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் கோர்ஸ் இருக்குது. அதில் இந்த முதல்ல இருக்க குண்டலினி அவேக்கனிங் கோர்ஸ்ன்றது 5 நாள் வகுப்பு. இந்த காயகல்ப யோகான்றது 1 நாள் வகுப்பு தான். இது அரை நாள் தான் வரும். இந்த காயகல்ப யோகாவும் இந்த குண்டலினி அவேக்கனிங் கோர்ஸ்லேயே சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த அகத்தாய்வு பயிற்சிகளும் சில இதெல்லாம் வரும் இதில். அடுத்தது இந்த ஸ்கை வெல்னஸ் கோர்ஸ்னு இருக்குது. இது 20 நாள் இல்லை 24 நாள் 22 நாள் அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பற்றியும் இந்த 1 மந்த் கோர்ஸ் 22 டேஸ் கோர்ஸ் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். குண்டலினி அவேக்கனிங் கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் வேணும்னா படித்து பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது.
ஸோ அடிப்படை பயிற்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இதில் வந்து என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அனைவருக்கும் தேவையான உடற்பயிற்சிகளை வந்து எளிய முறையில் உடற்பயிற்சின்னு சொல்கிறாங்க மகரிஷி அவர்கள். அது என்ன எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடற்பயிற்சிகளை செஞ்சிங்கன்னா யோகாசனம் செய்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலன்கள் கிடைக்கும். ஆனால் யோகாசனம் அளவுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்காது. 8 வயது முதல் 80 வயது வரை உள்ள அனைவராலும் எளிதில் செய்யக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சி இதில் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உயிர் வளம் பெற சித்தர்களின் எளிய முறை காயகல்ப பயிற்சின்னு அவர் சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குது, அந்த உயிரை எப்படி வளமாக வச்சுக்கலாம், அந்த உயிருக்கு எப்படி பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சிறப்பான பயிற்சி இது. இந்த பயிற்சி வந்து இந்த அமைப்பில் மட்டும்தான் இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். அதனால் இது ரொம்ப சிறப்பான பயிற்சியாக இருக்கும். இது காயகல்பன்றது மருந்துன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே ஒரு பயிற்சி முறையாக கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் இதை செஞ்சு அவங்க ஜீவ சமாதின்ற உயர்த்த நிலையை அடைஞ்சாங்க. அதே மாதிரி நம்மளும் அடையலாம் அப்படின்ற ஒரு வழிமுறை தான் இதில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதற்கான முறையான பயிற்சியும் தொடர்ந்து நம்ம செய்து வந்தோம்னா எல்லாருக்கும் எல்லாமே சாத்தியப்படும் என்பது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து வந்து மன அமைதி பெற எளிய முறை குண்டலினி யோக தியான பயிற்சிகள். தியான பயிற்சிகளில் 2 வகையான தியான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று வந்து குண்டலினி சக்தி மேலே எழுப்புறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை புருவ மத்தியிலையும் உச்சந்தலையிலையும் வச்சு செய்கிறது. அதற்கு முறையாக ஒரு குருவிட்ட இருந்து தீட்சை வாங்கி அது கற்றுக்கிட்டு செய்யணும். அதுக்கு பேர் ஆக்கினை அப்படின்னு சொல்லுவாங்க. புருவ மத்திக்கு பேர் ஆக்கினைன்னு சொல்லுவாங்க. உச்சந்தலையில் வந்து துரியம்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யறதுன்றது பொதுவாக தியான முறையில் எல்லாரும் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயந்தான். ஆனால் சாந்தி தவம் அப்படின்றது ஒரு சிறப்பான பயிற்சி. மேல் எழுப்பப்பட்ட குண்டலினி சக்தியை மறுபடியும் கீழே இறக்கிறதுக்கு பேர் தான் சாந்தி தவம் அப்படின்றது. ஆன்மீகத்தில் ரொம்ப கடுமையான முயற்சி செஞ்சு இந்த குண்டலினி சக்தி மேலே எழுப்பிட்டு அதனால் தலைபாரம் வந்து தலை ரொம்ப அதிகமாக வலிச்சு தலை வெடித்து இறந்து போனவங்களாம் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் நம்ம நடைமுறை உலகியல் வாழ்க்கையில் வாழ்வதற்கு நம்மளுக்கு குண்டலினி சக்தியை மேலே எழுப்பவும் தெரியணும், கீழே மறுபடியும் இறங்கவும் தெரியணும். ஸோ அந்த சாந்தி தவம் அப்படின்றது கீழ் இறங்கு தவம்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு சிறப்பான தவம். அது இங்கே மட்டும்தான் இந்த பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். அதேமாரி நற்பண்புகளை பெற எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இன்னும் சில பயிற்சிகள்லாம் இருக்குது. வாழ்த்தும் பயணம் சொல்லுவாங்க. இப்போ வாழ்க வளம்தான் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான விளக்கங்கள்லாம் இதில் சொல்லுவாங்க. இதில் வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யணும், சரிங்களா. எண்ணத்தை அடக்கணும், இல்லை எண்ணம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எண்ணத்தை முறையாக ஆராய்ச்சி செய்யுங்க. அப்புறம் ஆசையை அழிவுக்கு காரணம்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஆசையை துன்பத்துக்கு காரணம் அப்படிலாம் இல்லாமல் ஆசையை சீரமைச்சிக்குங்க. தேவையான விஷயங்களை மட்டும் ஆசையை நிறைவேற்றிக்குங்க. தேவையில்லாத ஆசையை வந்து நம்ம வீட்டிலேருந்து விலக்கிக்கிடுங்க அப்படின்றது தான் ஆசை சீரமைத்தல். அதேமாரி கோபத்தை அடக்கினா என்ன ஆகும், கோபம் அதிகமாகும். அதனால் சினம் தவிர்த்தல், சினத்தை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கவலையை வந்து ஒழிக்க தான் முடியும். அந்த கவலையை வந்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அதை ஒழித்து தான் ஆக வேண்டும். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஒரு வார்த்தையும் ரொம்ப யோசித்து வச்சுருக்காங்க வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனி பேராசிரியர்கள் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வச்சு சில வீடியோஸ்லாம் காமிச்சு நம்மளுக்கு நடத்துவாங்க. ரொம்ப அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அதேமாதிரி பயிற்சி முடிஞ்சவொடனே அனைவருக்கும் சான்றிதழ் கொடுக்கப்படும். ஸோ உங்களுக்கு பொதுவாக தெரியும் பயிற்சி செய்கிறதுனால என்னென்ன நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்றது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதற்கான தகுதிகள் பார்த்திங்கன்னா 15 வயது முதல் உடல் நலம் நன்றாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது தங்களுடைய கடமைகளை தானாக செஞ்சுக்கிறவங்க எல்லாருமே இந்த பயிற்சியை வந்து கலந்துக்கலாம். ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கவங்க, நடக்க முடியாமல் இருக்காங்களே அவங்க மட்டும் அந்த பயிற்சியை
வந்து கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. மற்றபடி எல்லாருமே கற்றுக்கலாம். பெண்கள் கர்ப்ப காலத்தில் வந்து தீட்சை கொடுக்கக்கூடாது. பெண்கள் கர்ப்ப காலத்தில் தீட்சை கொடுக்க இயலாது. ஸோ அதனால் மற்ற பெண்களை வந்து பிரசவத்துக்கு பிறகு அந்த பயிற்சியை எடுத்துக்கலாங்க. இது வந்து உண்டு உறைவிட பயிற்சி, ரெசிடென்ஷியல் கோர்ஸ். அங்கேயே நீங்கள் தங்கி அந்த பயிற்சியை கற்றுக்க போகிறீங்க. அதனால் இந்த பயிற்சி நார்மலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் ஆரம்பிக்கும். புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி அந்த பயிற்சிக்கு வந்துடணும். செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கே நீங்கள் வந்துடணும். வந்துட்டால் நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம். இரவு உணவும் உங்களுக்கு வழங்கப்படும். பயிற்சி பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவுக்கு பிறகு முடித்துவிடும். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஷெடியூல்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே மெஸ் இருக்கும். அந்த நீங்கள் கட்டுற ஃபீஸ்லேயே வந்து சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான் 3500 சொன்ன இல்லையா ஃபீஸு, அந்த ஃபீஸ் வந்து சாப்பாட்டுக்கு சேர்த்து. பிரேக்ஃபாஸ்ட்டு எளிய வகை உணவுகள் நல்லாயிருக்கும் சாப்பாடு. லஞ்சு டின்னர் அந்த டைமிங்கோடு கொடுத்துருவாங்க. தேநீர் சாப்பிட்றவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம். பயிற்சி வந்து காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். 6லேருந்து 7, 7:30 வரைக்கும் உடற்பயிற்சி செய்வாங்க. 7:30 மணிக்கு வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மகா சமாதி அடைந்த மணிமண்டபத்தில் ஒரு தியான பயிற்சி இருக்கும். அந்த மணிமண்டபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தவம் செஞ்சு அதனுடைய அதிர்வலைகள்லாம் நல்லா இருக்கும். அங்கே தவம் செய்கிறது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி காலையில் 10 மணி முதல் 1 மணி வரை சில தத்துவ விளக்கங்கள், இப்போ மேலே பார்த்தோம் இல்லைங்களா, சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், அந்த மாதிரி ஒரு பயிற்சியாக ஒரு நாளைக்கு சொல்லி கொடுப்பாங்க. பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சியும் இருக்கும், தியான பயிற்சியும் இருக்கும், சில தத்துவ விளக்கங்களும் இருக்கும். அப்பப்போ பிரேக் இருக்கும், நடுவில் பிரேக் இருக்கும். நம்ம பொதுவான நம்ம சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். சாதாரண ட்ரெஸ்ஸு, ஆண்களும் பெண்களும் நார்மலான ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். பயிற்சிக்கான நன்கொடை 3500 ரூபா. அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபா அளவுக்கு வரும். இந்த 700 ரூபான்றது உங்களுக்கு தங்கிறதுக்கும் சேர்ந்து, சாப்பாட்டுக்கு, பயிற்சி கட்டணம் எல்லாம் சேர்ந்து அது ஒரு நார்மலான ஃபீஸ். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த பணத்தை நீங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை நேரில் கூட போய் புக் பண்ணி கலந்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இது ஷெடியூல்லாம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிங்க, ஃபோன் பண்ணி இந்த ஷெடியூல் இருக்கா. சம்டைம்ஸ் வந்து அது சேஞ்சஸ் பண்ணலாம். அதனால் இது ஃபோன் பண்ணி கேட்டுங்க. இங்கிலீஷ்லேயும் கோர்சஸ் இருக்குது, சில சமயம் இருக்கும். அதனால் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். 50 முதல் 60 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இருக்கும். ஒருவேளை கோர்ஸ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த கோர்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆழியார் அறிவித்திருக்கோயில் எப்படி போகணுன்னா, பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை வழியாக போகும்போது ஆழியார் அறிவித்திருக்கோயிலே நீங்கள் இறங்கிக்கலாம். பொள்ளாச்சியிலேருந்து 25 கிலோமீட்டர் இருக்கும். கார் பார்க்கிங் வசதிலாம் இருக்குது. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆக்சுவலாக கிளாஸ் நடக்கிற சமயத்தில் மட்டும் சைலண்ட்டில் வச்சுட்டு மற்ற நேரத்தில் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுட்டு புக் பண்ணிவிட்டு போகிறது பெட்டர். இந்த பயிற்சியை நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் உடல் நலம் கிடைக்கும், மனநலம் கிடைக்கும். மற்றபடி இது ரெண்டும் இருந்தாலே நம்மளுக்கு மற்ற விஷயங்கள்லாம் நல்லா கிடைக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து இதில் வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆழியார் அறிவித்திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய 1 மாத பயிற்சி, ரெசிடென்ஷியல் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய கோர்ஸஸுடைய டீட்டெயிலை ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நிறைய கோர்சஸ் வரும். அதில் வந்து ஸ்கை வெல்னஸ் கோர்ஸ் அப்படின்றது தான் அந்த
ஒரு மாதன்றது ஒரு 22 நாள் 24 நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்ன கவர் பண்ணுறாங்கன்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 5 days ஃபவுண்டேஷன் கோர்சஸ் கவர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே மனவளக்கலையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகள் முதல் நிலை, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை பயிற்சியும் இதில் கவர் ஆகும். அடுத்தது பிரம்மஞான பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அடிப்படை பயிற்சி முடித்தவங்க தான் அகத்தாய்வு பண்ண முடியும். அகத்தாய்வு முடித்தவங்க தான் பிரம்மஞான பயிற்சியும் செய்ய முடியும். சரிங்களா? இது ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாருக்கும் கற்றுக்கிறதுக்கு. இதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உடல்நல பயிற்சி, உயிர்வள பயிற்சி, மன அமைதி பயிற்சி, நற்பண்புகள் பயிற்சி, இதெல்லாம் நம்ம அந்த 5 days கோர்ஸ்லேயே வந்துடும். இதெல்லாம் அடிஷ்னலாக இங்கே என்ன கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவகாந்தனா உடம்புல ஒரு காந்த சக்தி இருக்குது. அந்த காந்த சக்தியை எப்படி அதிகமாக்கிக்கலாம் அப்படின்றது தான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. வள்ளலார் அவர்களுக்கு முருகப்பெருமான் கண்ணாடியில் காட்சி கொடுத்துருக்காருன்னு நம்ம வள்ளலாருடைய வரலாறில் படிக்கிறோம். வள்ளலார் அவர்கள் தீபத்தையும் கண்ணாடியையும் பயிற்சி பண்ணாங்க. தொடர்ந்து அவர் பயிற்சி செஞ்சதுனால அவங்களுக்கு முருகப்பெருமானுடைய காட்சி கிடைச்சதாக சொல்லப்படுகிறது. வள்ளலாருடைய ஆசையை பெற்ற நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் உள்ளுணர்வாக இந்த பயிற்சியை நம்மளுக்காக வடிவமைச்சிருக்காங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்றது. இந்த பயிற்சி அகத்தாய்வு 3ஆவது நிலையில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. கண்ணாடி பயிற்சி தனியாக சொல்லிக் கொடுப்பாங்க, தீப பயிற்சி தனியாக சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்க, இது எல்லாரும் செய்யலாம். 15 வயசு முதல் 50 வயது வரை இல்லை அனைவரும் செய்யலாம். சேம் கண்டிஷன்ஸ் தான். உடைகள், உணவு எல்லாமே ஒரே கண்டிஷன்ஸ் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு 22 நாள் 20 நாள் தொடர்ந்து நம்ம அங்கே இருக்கிறதுனால, வேறு எந்த ஒர்க்கும் இல்லாமல் இருக்கிறதுனால, நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம், டெய்லி மெடிடேஷன் பண்ணுவோம், டெய்லி பாசிட்டிவான விஷயங்களை கேட்டுட்டு இருப்போம். அதனால் அந்த ஒரு 22 நாள் நம்ம வாழ்க்கையில் ஒரு புத்தாக்க பயிற்சியாக அமையும். நம்ம வாழ்க்கை புத்தாக்க பயிற்சியாகவே இது ஒரு அமையும் என்பதை அனைவரும் உணரலாம். இதில் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 19ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் 20 நாள் இருக்குது. இதில் அக்காமடேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா, அக்காமடேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் வேரி ஆகும். அதாவது 20 நாளைக்கு 11,650 ரூபா தான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு உங்களுக்கு 600 ரூபா கிட்ட வரும். ஸோ ஒரு 600 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்றது, நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், ப்ளஸ் அங்கே தங்குறோம், ப்ளஸ் பயிற்சியெல்லாம் கற்றுக்குறோம் அப்படின்னும் போது இது ஒரு நாமினலான ஃபீஸ் தான். ரொம்ப அதிகமான ஃபீஸ்ன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான ஃபீஸும் கிடையாது. இது கோர்ஸ் ஷெடியூல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதாவது இயர் பிளானர்னு ஒரு இது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இந்த வருஷத்தில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வரலன்னா, ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ, சிம் கார்டு அதெல்லாம் எடுத்துக்கலாம். இது ஃபோன் பண்ணி புக் பண்ணிவிட்டு வாங்க இந்த கோர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி. இந்த கோர்ஸும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த ஆழியார் இயர் பிளானர் ஒரு வருஷத்துக்கு என்னென்ன ஷெடியூல் இருக்கு இல்லையா, அது இதில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இதில் அந்த ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதாவது எந்த கோர்ஸ் எந்த டைமில் இருக்குது அப்படின்றது. இது நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜனவரி மாதம் எஃப்சினா ஃபவுண்டேஷன் கோர்ஸ், எஃப்சின்றது ஃபவுண்டேஷன் கோர்ஸு. இது ஹெல்த் கேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்கை வெல்னஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம பார்த்தோம். இதுமாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இந்த பயிற்சியை கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.